அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் என்றால் யார், முஃமின் என்றால் யார் என்பதற்கு சுருக்கமான முறையிலே தெளிவாக அழகிய விளக்கத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கத்தில் கூறப்பட்ட செய்திகள் ஒருவரிடத்தில் காணப்பட்டால் அவர்தான் முஸ்லிம், அவர்தான் மோமின். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதி என்ற நூலிலே 2627வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமோன மின் லிசானிஹி வயதிஹி. முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால் யார் மற்ற முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லையோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்ப நான் முஸ்லிமா இருந்தா நான் என்ன செய்யக்கூடாது? என்னுடைய நாவினால், என்னுடைய கரத்தினால் மற்ற முஸ்லிம்களுக்கு தொல்லை தருவது கூடாது. நாவினால் தொல்லை தருதல் என்றால் என்ன? மற்ற முஸ்லிம்களை பற்றி நான் புறம் பேசுவது கூடாது. அவர்களுக்கு எதிராக அவதூறுகளை சுமத்துவது கூடாது. அவர்களை பற்றி கோல் மூட்டுவது கூடாது. அவர்கள் மீது பொய்யான செய்திகளை நான் புனைந்து சொல்வது கூடாது நாவினால். அதே போன்று கரத்தினால் அவர்களை அடிப்பதோ அவர்களுக்கு எதிரான காரியத்தில் நான் ஈடுபடுவதோ கூடாது. அப்போ ஒரு முஸ்லிமுக்கு என்னுடைய நாவினால், என்னுடைய கரத்தினால் நான் தொல்லை தராமல் இருந்தால் நான் முஸ்லிம். அதுக்காக வேண்டி அடுத்த முஸ்லிம் ஒரு தப்ப செய்கிறாரு, மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியத்தை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப நான் வாய்மூடி அமைதியா இருக்கக்கூடாது, கையை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் அல் குர்ஆனுக்கும் அல் ஹதீஸுக்கும் இஸ்லாத்திற்கும் மாற்றமான சிறு தவறையோ பெருந்தவறையோ அவர் செய்கின்ற பொழுது என்னுடைய நாவினால் அதை சொல்லி நான் அடக்க வேண்டும். எனக்கு நாவினால் சொல்வதற்கு சக்தி இல்லை என்றால் என் கரத்தினால் அதை நான் தடுக்க வேண்டும். அதற்கும் எனக்கு சக்தி இல்லை என்றால் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியத்தை இவர் செய்கிறாரே என்று மனதால் நான் வேதனைப்பட வேண்டும். இது நானாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பிலிசானிஹி. மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுவதை கண்டால் தன் நாவினால் அதை மாற்றி விடட்டும். இது தப்பு, இதை செய்யாதீங்க, இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான காரியம் என்று ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டும். நாவினால் சொல்வதற்கு சக்தி இல்லை என்றால் கரத்தினால் தடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். இந்த ஹதீஸ்ல முஸ்லிமுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை கொடுக்கும் பொழுது கரத்தை விட நாவை முற்படுத்துகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாவினால் ஒருவருக்கு தொல்லை கொடுப்பதாக இருந்தால் அவர் நமக்கு முன்னால் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு முன்னாலே இருக்கலாம், நாம ஒரு இடத்துல, அவர் ஒரு இடத்துல, நாம ஒரு ஊர்ல, அவர் ஒரு ஊர்ல, நாம ஒரு நாட்டுல, அவர் வேறு ஒரு நாட்டுல, ஏன் அவர் இறந்து விட்டாலும் கூட அவரை பற்றி புறம் பேச முடியும், அவரை பற்றி கோல் மூட்ட முடியும், அவர் மீது அவதூறான வார்த்தைகளை சொல்ல முடியும். அவர் முன்னால்தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது.
அப்ப நாவினால் தான் அதிகமான தொல்லைகள் ஏற்படுகிறது. கரத்தினால் ஒருவரை அடிப்பதாக இருந்தால் அடிபடக்கூடியவர் நமக்கு முன்னால் இருக்க வேண்டும். அவர் வெளியூர்ல இருக்கிறாரு, இங்க உட்கார்ந்து நம்ம அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கரத்தினால் ஏற்படக்கூடிய கெடுதிகளை விட நாவினால் ஏற்படக்கூடிய கெடுதிகள் தான் அதிகம். இந்த நாக்கு இருக்குத, எலும்பில்லாத நாக்கு. ஆனால் எலும்புகள் முறிக்கப்படுவதற்கு அது காரணமாக ஆகிவிடும். எனவேதான் ஒவ்வொரு நாள் காலையிலும் நாவு அல்லாத மற்ற உறுப்புகள் நாவிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறது, நீ அடக்கி வாசி. நீ எதையாவது சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கிடுவ. உனக்கு பற்கள் பாதுகாப்பு, உதடு பாதுகாப்பு. தவறாக பேசினால் எவனும் நாக்கு பிடிச்சா இருக்க மாட்டான், கைய காலதான் உடைப்பான், தலையதான் உடைப்பாங்க. அதனால மற்ற உறுப்புகள் நாவிடத்தில் வேண்டுகோள் வைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹதீஸை நாம் புரட்டி பார்க்கின்றோம். இந்த புற்களை அறுப்பதற்காக கதிர் அருவாள் வைத்திருப்பார்கள், வளைஞ்சு போய் இருக்கும் கதிர் அருவாள். நாவை கதிர் அரிவாளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு கூறுவார்கள். அதுக்கு என்ன காரணம்? அந்த கதிர் அருவாள் இருக்குத, நல்ல புள்ளதான் நான் அறுப்பேன், கெட்ட புள்ள நான் அறுக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்லார். அதை வைத்து எந்த புல்லை வேண்டுமானாலும், கஞ்சா செடியை கூட அறுக்கலாம், நெருக்கதிர்களை கூட அறுக்கலாம், வீணா போன பதர்களை கூட நாம் அறுக்கலாம். அது போன்றுதான் இந்த நாவும் ஏகத்துவ கலிமாவையும் மொழியும், சிறுக்கான வார்த்தைகளையும் அது மொழியும், தவறான வார்த்தைகளையும் அது மொழியும். நல்லதை மட்டும்தான் நான் பேசுவேன், கெட்டதை பேச மாட்டேன்னு எந்த நாக்காவது சொல்லுகிறதா? சொல்லாது. அப்ப நாவை நாம் அடக்கி வாசிக்க வேண்டும். அடுத்தவரை பற்றி புறம் பேசுவதோ, கோல் மூட்டுவதோ, இல்லாத அவதூறுகளை சுமத்துவதோ, அடுத்தவர்கள் மீது அவதூறை சுமத்தினால், அவதூறுனால என்ன அர்த்தம்? அடுத்தவர் செய்யாத ஒரு குற்றத்தை அடுத்தவர் மேல தூக்கி போடுறது. அடுத்தவர் மீது அவர் செய்யாத ஒரு அவதூறை சுமத்தினால் சுமத்தக்கூடியவருடைய வாழ்க்கையில அந்த தவறு நிகழாமல் அவர் மரணத்தை அடையவே மாட்டார் என்று இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்ப கரத்தினால் ஏற்படக்கூடிய கெடுதிகளை விட நாவினால் ஏற்படக்கூடிய கெடுதிகள் தான் அதிகம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நாவை சொன்னார்கள், மின் லிசானிஹி வயதிஹி. தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால் மற்ற முஸ்லிம்களுக்கு யார் தொல்லை தரவில்லையோ அவன்தான் முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அடுத்து மூமின்னா யாரு? வல் முஃமினு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் முஃமினு மன் அமினஹுன்னாசு அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம். எல்லா மக்களும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்து நண்பர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ தோழர்களாக இருக்கட்டும், எந்த மனிதர்களும் யாரு அவருடைய உயிர்களின் மீதும் அவர்களின் பொருளாதாரத்தின் மீதும் யாரை குறித்து நிம்மதியற்று இருப்பார்களோ, இந்த மூமின் நம்மை கொலை செய்ய மாட்டார், இந்த மூமின் நம்முடைய பொருளை கொள்ளையடிக்க மாட்டார், அபகரிக்க மாட்டார், நம்மை ஏமாற்ற மாட்டார் என்று யாரை குறித்து நிம்மதி அடைவார்களோ அவர்கள்தான் உண்மையான மூமின். இந்த மூமின் வாரார நம்மளை கொலை செஞ்சிருவாரோ, நம்முடைய பொருளை கொள்ளடிச்சிருவாரோ, எல்லாத்தையும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அந்த கெட்ட செயலை கொண்டவரைத்தான் அப்படி சந்தேகப்படுவார். அப்போ ஒரு மூமின் என்று சொன்னால் முஸ்லிம்களை மாத்திரமல்ல, மனிதர்களையே அவர் கொலை செய்ய மாட்டார், மனிதர்களின் பொருளாதாரத்தை கொள்ளையடிக்க மாட்டார், திருட மாட்டார், அபகரிக்க மாட்டார். இவர்தான் உண்மையான மூமின். நாம முஸ்லிமுக்கும் மூமினுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கிறோம்? 5 நேரம் தொழுகணும், ரமலான்ல நோன்பு வைக்கணும், வருஷத்துக்கு ஒருக்கா ஹஜ்ஜி செய்யணும், வருஷம் உம்ரா செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும், எல்லாம் செய்வாங்க. ஆனா அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுவாங்க. ஹஜ்ஜிலே போய் புறம் பேசிட்டு இருக்கிறாங்க, பொய் பேசுறாங்க, அடுத்தவர்களின் மீது அவதூறுகளை சுமத்துகின்றார்கள்.
இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்துவிட்டு நான் ஒரு மூமின் என்று சொன்னால் அவர் மூமின் அல்ல. ஏன்னா யாரை பற்றியும் புறம் பேசுவது கூடாது, யார் மீதும் அவதூறுகளை சுமத்துவது கூடாது, யாருடைய பொருளாதாரத்தையும் அபகரிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமே உள்ளத்தில் கூடாது. இருந்தால் அவள் வெளித்தோற்றத்தில் வேண்டுமானால் மூமினாக இருக்கலாமே தவிர அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர் மூமின் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக முஸ்லிம் என்று சொன்னால் நாவால் கரத்தால் மற்ற முஸ்லிம்களுக்கு தொல்லை தராதவர். மூமின் என்று சொன்னால் எல்லா உயிர்களையும் மதித்து அவைகளை கொலை செய்யாமல் இருப்பவர், எல்லோருடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடியவர், யாருடைய பொருளாதாரத்திற்கும் ஆசைப்பட மாட்டார், அதை கொள்ளையடிக்க மாட்டார், திருட மாட்டார், அபகரிக்க மாட்டார், ஏமாற்றி அதை பிடுங்க மாட்டார். இவர்தான் மூமின். நாம மூமினா நினைச்சிட்டு இருக்கிறோம், தாடி வைக்கணும், ஜுப்பா போடணும், தலப்பா கட்டணும், தொப்பி வைக்கணும், கையில தஸ்பீ மணி வச்சிருக்கணும், இதுதான் நம்ம மூமினுக்கு அடையாளம் என்று சொல்லுகின்றோம். எல்லாம் இருக்கும், ஆனா இந்த கெட்ட செயல்களும் அவரிடத்திலே காணப்படும். இப்படி இருந்தால் அவர் மூமின் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள். உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம், உண்மையான மூமின்களாக வாழ்வோம். நம்மை அண்டி வாழக்கூடிய நம்முடைய இரத்த பந்தங்களான ஹிந்து நண்பர்களையும் கிறிஸ்துவ தோழர்களையும் அரவணைத்து செல்வோம். யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் ஒற்றுமையாக வாழ்வோம். அதுதான் இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் அடிப்படையான இலக்கணம் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்து ஒற்றுமையாக வாழ்ந்து அதே ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.